ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யார்னிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நண்டு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதில் சோம்பு சேர்க்கணும். சோம்பு பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது நான் 1/2 கிலோ நண்டுக்கு இந்த அளவுகள் சொல்லிட்டுருக்கேன். 20 பல் பூண்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கின ஒரு 2 செகண்ட்ஸ் வெங்காயத்தை போட்டுட்டு 2 செகண்ட்ஸ் ஆன உடனே ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் காட்டியிருக்கேன் இல்லைங்களா, அது அளவுக்கு போட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலர் இந்த மாதிரி வந்தால் போதும். ஃபர்ஸ்ட் நான் வெங்காயம் போடும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா பழுத்த தக்காளி 2 தக்காளியை கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 1/2 கிலோ நண்டுக்கு 3 தக்காளி யூஸ் பண்ண போகிறோம். அதில் 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு 5லேருந்து 6 இலைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு 3 இனுக்கு அது போட்டாலே போதும். அதை சும்மா இது வாசனைக்காக இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புதினா நான் இதில் 3 இலை சேர்த்துருக்கேன். வெறும் 3 இலை தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புதினா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போது நம்ம சேர்த்த இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதே வானலில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். திரும்பவும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட நான் 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணால் ஃபுல்லாமே நீங்கள் சின்ன வெங்காயமாக சேர்க்குறதுனா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க வதக்கும் போது. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நான் கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ண போகிறேன். அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி ஒரு 3/4 பதம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இந்த மிளகாய்த்தூள் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மிளகாய்த்தூள். இதில் தனியா மிளகாய், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் எல்லாமே சேர்த்து நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் இருக்க வெறும் மிளகாய்த்தூள், அதாவது சக்தி மிளகாய்த்தூள் மாதிரி ஏதாவது ஒரு வெறும் மிளகாய்த்தூள் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரம் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கணும். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணும். நீங்கள் கடையில் வாங்குகிற மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சக்தி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, இது 3த்தையும் சேர்த்து நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கேன். இப்போ நண்டை சேர்த்துருக்கோம். நண்டை சேர்த்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே தாளித்து விட்டோம் இல்லைங்களா, அந்த மசாலா கூட இந்த நண்டு நல்லா கொஞ்சம் ஜெல்லாகி வரட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா 2லேருந்து 3 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு பேஸ்ட்டு, அதை இந்த நண்டில் ஆட் பண்ணிடுங்க. நண்டில் ஆட் பண்ணிவிட்டு நண்டு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு அது லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நண்டும் வெந்துடும், கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடும். நான் வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்கலை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த நண்டு மசாலா ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே டெக்ஸ்சரில் கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொன்ன அளவுகளை ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா இது 1/2 கிலோ நண்டுக்கு நான் சொன்ன அளவுகளை ஃபாலோ பண்ணி வைங்க. நண்டு மசாலா ரொம்ப சூப்பராக வரும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இது ரைஸுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கூடவும் சூப்பராக இருக்கும். என்னோடய பர்சனல் காம்பினேஷன் இட்லியும் நண்டு மசாலாவும் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி
நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் விசிட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு அந்த ரெசிபீஸையும் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.